இப்ப 12 சுவாமிகளிடத்திலையும் ஒரு பிரார்த்தனை. ஒரு நிமிஷம் அந்த சுவாமிகள் எழுந்து நின்னுக்கணும். அடி அபச்சாரப்படுறேன், இருந்தாலும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்னுக்கணும். 2 பயனுக்காக. ஒன்று, நாம் எல்லாரும் சேர்ந்து பல்லாண்டு பாசுரத்தை மட்டும் அவர்களுக்காக சொல்ல போறோம். 2, அதே சமயத்துல புகைப்படக்காரர்கள் அவர்களை சேர்த்து ஒரு புகைப்படம் எடுத்துட்டாகணும். 2த்துக்காகவும் பிரார்த்திக்கிறேன். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியாமாடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படபார்புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்னார்த்தும் வண்டார் தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்டான் பாடி நின்னாடி பரந்து திரிகின்றனமே. பெரியழிசிங்கர் சுவாமி தம்முடைய திருமேனி சமத்தையும் பார்க்காமல் இங்கு எழுந்தருளி இருந்து அனைவரும் விருது பெற்றதை கண்டு களித்து நம்மையும் அனுகிரகித்து இப்பாச்சுக்கிறோம். लक्ष्मी नृसिंहतवपाद सरोजयुग्मे ब्रह्मेन्द्र रुद्र मुनिवृंद शिरोभिवंदे श्रीमच्छटार्यतिराज सुपूज्यते च शुद्धं मदीयहृदयं दृढमस्तु लग्नम्. इतने நாழியாக நான் என்னையே மறந்திருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்துருக்கேன். இப்போ நான் யாருன்றதே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. இந்த திசையில் இப்போ ஒரு 10 நிமிஷம் உபன்யாசம் பண்ணி சொல்கிறார். நான் உபன்யாசம்னா முன்னுக்கு போவேன். எங்கள் முக்கூரட்சி காலத்தில் அங்கங்கே நிறைய உபன்யாசங்கள் நடக்கும். அப்போல்லாம் இங்கே அப்படி கஞ்சாட காட்டுற வழக்கம். நான் சுத்தமாக காத்துருவேன். உபன்யாசம் தலைகளே சொல்லிக்க மாட்டேன். ஹம்ச சந்தேஷம் விஷயம் புஸ்தகம் புதுசாக பிரிண்ட் பண்ணிருக்கேன், வியாக்கியானம் எழுதியிருக்கேன். அந்த புஸ்தகம் வந்து அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு ஞாபிச்சேன். இதை பற்றி இதாக சொல்லுன்னு அப்படிங்கிற பரமகிருபையோடு என்னை நியமிச்சாச்சு. அவ்வளோதான். கடல் மடை திறந்தால் போலேன்னு ஒரு பெரிய ஜலத்தை சமுத்திரத்தை தேக்கி வச்சுட்டு அது மடையை திறந்துட்டா எப்படி ஓடுமோ அது நானே என்னை பற்றி சொல்லிக்கூடாது. அந்த மாதிரிலாம் சொன்ன காலம் உண்டு. அப்படிங்கிற அப்படியே பரிபூர்ண கடாட்சத்தோடு திரும்பி பார்த்துட்டே இருந்தாச்சு. நான் இதெல்லாம் பெருமைக்காக சொல்லலை. அப்படிப்பட்ட எனக்கு இப்போ பேசுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ நடந்தது கிஞ்சித்கார ட்ரஸ்ட் மூலமாக ஆச்சரியமாக பெருமாள் கைங்கிறதுலையே இழைச்சி போன வாழ்க்கெல்லாம் உற்சாகத்தை கொடுப்பதற்காக இவ சத்காரம் பண்ணியிருக்கா. அதில் ஒவ்வொரு சுவாமிகளையும் பார்க்குற போது அவருடைய வாழ்நாள்லாம் எப்படி நடந்திருக்கிறத நீங்கள் நன்றாக பார்க்கணும். இந்த கைங்கரியம் பண்ணுறது ரொம்ப சாத்தியமான காரியம்.
அலுப்பு செலுப்பு கூடாது. இந்த மாதிரி நானும் பெருமாளுக்கு 15-20 வருஷமாக கைங்கரியம் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இந்த கைங்கரியம் லட்சுமி ஆற்றுல பெருமாள் திருவாரணம் பண்ணுறது அது வேறு. அது சொல்பமான காலம். அது இஷ்டப்பிரகாரம் நான் பண்ணலாம். பசி எடுக்கும்போது பண்ணலாம், பண்ணாமலே இருக்கலாம், தீர்த்தத்தை சமைச்சிட்டு உட்காந்துருக்கலாம். இது அப்படி இல்லை. மடத்துலன்னா எல்லோரும் சேவார்த்தியெல்லாம் வந்து காத்துட்டுருப்பார். அதுவும் மடத்தில் நிறைய பேர் வருவார். அதுவும் விசேஷ நாள்லாம் நிறைய பேர் வருவார். அத்தனை பேருடைய முகம் கோணாமல் இருக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணிக்கு வருது, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு வருது, ஒரு நாளைக்கு 12 மணிக்கு பண்ணால் அவள் செப்பு கொண்டு மறுநாள் ஒருத்தரும் வரமாட்டாள். பெரிய ஆஸ்தானத்தில் படையணும், அவங்களுக்கு தான் தெரியணும். அந்த மாதிரியாக 18 வருஷம் முக்கூரசிங்களுடைய அனுகிரகத்தினால எனக்கு இந்த கைங்கரியம் கிடைச்சிது. இந்த கைங்கரியத்தை நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப ஆசக்தி அதிகமாக போயிடுச்சு. இப்போ இந்த உற்சவத்துக்கு கூட ஆசையினாலே வந்தேனே தவிர சக்தினாலே வரல. அந்த சுவாமி கூட்டத்துக்காக நான் வரல, ஆனால் அவருக்காக தான் வந்திருக்கேன். அந்த மாதிரியாக இவர் ரொம்ப பாடுபட்டு இந்த கைங்கரியம் பண்ணுறார். இல்லாட்டா இவ்வளோ மனுஷால கூப்பிட முடியுமா? அது மாதிரி அவர் ரொம்ப அந்த சுவாமி கிட்ட இருக்க ஒரு கௌரவத்தினாலையும் எங்கிட்ட இருக்க இந்த விஷயத்தில் இருக்க பிரீத்தினாலையும் நீங்கள் எல்லோரும் வந்துருக்குங்கோ. உங்களை பார்க்கறதே பரம சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்படிப்பட்ட சதஸில் இந்த விஷயங்கள் ஆரம்பித்த ரீதி ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொருத்தரையும் பற்றி பரிச்சயம் பண்ணி வச்சார். அவெல்லாம் ரொம்ப வயசானவளாக சில பேர் இருக்காள், சில பேர் யுவாக்கள் இருக்காள். எல்லாரும் இன்னும் பல நூற்றாண்டிலிருந்து பெருமாளுக்கு கைங்கரியங்கள் பண்ண வேண்டும். பகவத் கைங்கரியத்தில் போயிட்டு வந்தாக்க மெய் மறந்து போயிடும். அவ்வளோ ஆச்சரியமான ஒரு பகவானுடைய மூர்த்தி. இன்றைக்கி கார்த்தால நான் கண் எழுதிச்சியே திருமிழியாழ்வார் இந்த டிவி பண்ணுறதால உபகாரம். இப்போது எனக்கு உடம்பு எல்லாத்துல எனக்கு வேறு எங்கேயும் போக முடியல, நடக்க முடியல, ஒன்றுத்தையும் பார்க்க முடியல. இங்கே டிவியில் திருமிழியாழ்வார் எழுறார். அது எந்த ஊர்னு தெரியல எனக்கு. என்ன ஒரு அந்த ஆச்சரியமான திருமேனியே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படிப்பட்ட அழகான திருமேனியோட பெருமாள் ஆழ்வார் எழுறார். அது நிர்தேசம் இதெல்லாம் சேவித்தோம். அதனாலே எனக்கு ஒரு 5 நிமிஷம் எங்கள் கைங்கரியோட கோவிச்சுட்டா அங்கே சீக்கிரமாக போகணும். இங்கே உட்காந்து டிவி பார்த்துருக்கேன். டிவி பார்க்கல, நான் எழுதும்போது டிவி வந்தது. அதை விடுறதுக்கு மனசு இல்லாதான் பார்த்துட்டு அதுக்காக சீக்கிரம் பட்டு வந்துட்டேன். நான் கூடிய வரைக்கும் கரெக்டான இடத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆச்சரியமான திருமிழியாழ்வாருடைய வைபவம். திருமிழியாழ்வார் காணில உருப்போல திருமிழியாழ்வாருடைய வைபவத்தை நிறைய சொல்லி கேட்கணும். அவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். அவர் நீங்கள் திருமிழின்னு ஊருக்கே அந்த ஊரே இருக்குது, திருமிழின்னு ஊர். அந்த ஊருக்கு நிறைய எல்லோரும் போயிருப்போம். எல்லோரும் மெட்ராஸ்லேருந்து திருவள்ளூர் போகிறோம், எல்லோரும் அந்த வழியாக தான் போகணும். அந்த ஊரில் என்ன விசேஷம் யாருக்காவது சொல்ல தெரிஞ்சால் சட்டு சுருக்கமாக சொல்லணும், நாழியாக கூட. திருமிழியில் என்ன விசேஷம்? திருமிழியாழ்வார் எழுந்திருந்த கோவில் வேற ஒரு கோவில். அப்புறம் அவரே மாறுபட்டு வேறு ஒரு கோவில் இருந்தார். அந்த 2 சன்னதியும் இருக்குங்க. அந்த ஒரு கோவிலில் குளம் இருக்கும் பக்கத்தில், இன்னொரு கோவில் ரொம்ப தூரம் இருக்கும். முதல்ல அவர் வேறு மதத்தில் சேர்ந்துருந்தார். வேறு மதத்தில் சேர்ந்து அந்த தெய்வத்தை கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு இது மாறினார். அங்கே மாதிரி ஆச்சரியமான திருச்செந்த விருத்தம், அப்புறம் வந்து நான் திருந்தாதி ஆச்சரியமான பாஷன்கள். அதெல்லாம் பாஷன்கள்லாம் சொன்ன நாடியாகும். அவர் பேசலாம், நாம் பேசக்கூடாது. அந்த மாதிரியா மற்றுமோர் இந்த மாதிரியா நிறைய பாஷன்கள்லாம் பாடி மனுஷாளுக்கு மனசில் படும்படியாக உபதேசம் பண்ணுறவர் திருமிழியாழ்வார். மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலா மாண்டங்காள் காணில உறுப்புறார் செவிக்கு இன்னாத கீர்த்தியன்னு நிறைய பாடுறார். அதுக்கெல்லாம் அர்த்தம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோட. இந்த மாதிரியாக எல்லாரையும் தெய்வம்னு நினைக்கக்கூடாது. அதில் சாட்சாத் சேஃபத்தி அது எம்பெருமான் தான் பரதெய்வம்ன்றதா வற்புறுத்தி ஒன்றா சாய்கிறார். அப்படிப்பட்ட திருமிழியாழ்வார் அவருடைய திருநட்சத்திரம். அதனால் அதை ரொம்ப ஆச்சரியமாக காமிச்சான். அந்த வானொலியில் இந்த டிவியில்
டிவி பண்ணுற உபகாரம் இப்போ எனக்கு ரொம்ப அசக்தனாக இருக்குது. எனக்கு அங்கங்கே திவ்தேசங்களை போய் சேவிக்கிறது ரொம்ப துர்லபமாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி டிவி தான் சில சமயங்களில் போடும்போது ஆச்சரியமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக பெருமாளை சேவிக்கிறேன். எனக்கு அங்கேருந்தே கண்ணில் நான் டிவி பறிச்சே அதாவது வந்து பார்த்தாலும் கண்ணில் தாரதாக விட்டு அழுதுட்டு இருப்பேன். இதுக்கு படம் தானே, இது ஒரு காட்சி தானே அப்படின்றது அந்த எண்ணம் வர்றதில்லை. இன்றைக்கி திரும்ப வெளிச்சு அந்த கோவிலும் அங்கே பக்தாளும் பாராயணம் பண்ணுறவாளும் இவெல்லாம் சேவிக்கிற போது நேரவே அவளை பார்க்காம தான் எண்ணம் வர்றது எனக்கு. அப்படிப்பட்ட மனோபாவத்தை உண்டு பண்ணுறா அவள். என் மனசுனால நான் அந்த மாதிரி பண்ண முடியாது. இது கடினமான மனசு, இதுக்கெல்லாம் உருகாது. அப்படிப்பட்ட அந்த மனசு அந்த பிம்பங்களை சேவிக்கிற போது திருமிஷாழ்வாளுடைய திருமேனி அந்த ஃபோட்டோவில் எப்படி இருந்தது தெரியுமா? ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீ காலத்தில் எழுந்திரிச்சே திருமிஷாழ்வாளை சேவிச்சுட்டே கிளம்பினேன். எழுந்தேன். அதுக்குள்ளே நாழி ஆச்சு கைங்கிறது. மணிக்கு 9 போடுறது. அதுக்குள்ளே எழுந்துருக்கல என்ன பண்ணுறது? ஒருத்தர் எனக்கு அறிக்கை விட்டார். சரி சொல்லிட்டு கிட்டு எழுந்து நேரத்தில் மட்டும் எல்லாம் வந்து செஞ்சுட்டேன். கரெக்டான டைத்துக்கு வந்துட்டேன். அந்த மாதிரியாக இந்த டிவி பண்ணுறதான உபகாரம் ரொம்ப பெரிய உபகாரம். நான் டிவி பற்றி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. ஆனால் நல்ல விஷயங்கள் வந்தால் இந்த மாதிரி எங்கேயோ இருக்கிற திருமணி ஆழ்வாடி திருமேனியை படம் பிடிச்சி ரொம்ப ரொம்ப